பாமக சார்பில் தைலாபுரத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கியிருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வந்துள்ளார். அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம். அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இதில் அன்புமணியை சேர்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையான பாமக யார்? அதாவது இது ஊரறிந்த உண்மை, நாடறிந்த உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் மருத்துவரையா, மருத்துவரையா என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி, இதுதான் அடையாளம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கியது மருத்துவரையா, அதை வளர்த்தது மருத்துவரையா. அதில் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள்னு சொல்லி நிறைய பேரை வெற்றி பெற செய்து கட்சியை ஒரு வலிமையான சக்தியாக உருவாக்கியது, கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உருவாக்கியது மருத்துவரையா தான். அப்போ மருத்துவரையா தலைமையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குது. தேர்தல் நெருங்கி வருகிறது. பாமக சின்னம் யாரிடம் இருக்கிறது? இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தில் தொடர்ந்து போட்டிட்டு வந்தது, அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்தது. கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது. கட்சி அங்கீகாரத்தை இழந்திருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தை வழங்கி இருக்கிறது. ஆனால் முகவரி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தர முகவரி 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 17ங்கிறத நிரந்தர முகவரி. ஆனால் மாம்பழம் சின்னம் வழங்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்ட நேரத்தில் அது முகவரி மாறி போயிடுச்சு. அதில் கொடுத்துருக்கிறது தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு தான் கொடுத்துருக்குது. அப்போ முகவரி மாறினதுனால முகவரி மீண்டும் மாற்றணும்னா மருத்துவரையாவுக்கு தான், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் மாம்பழ சின்னம். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டணி குறித்து நாங்கள் அறிவிப்போம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது குறித்த அறிவிப்பு வரலை. என்ன காரணம் அறிவிப்பு தள்ளி போகிறதுக்கு? அதாவது தமிழ்நாடு சேலம் பொதுக்குழுவில் மருத்துவரையா கூட்டணி குறித்து அறிவிப்பார்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழு, தலைமை செயற்குழு எல்லாம் இப்போ முடிவெடுத்து பொதுக்குழுவுக்கு கொடுத்தது. பொதுக்குழு தான் முழு அதிகாரம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு மருத்துவரையா அவர்களுக்கு கூட்டணி பேசுவதற்கான அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. இப்போ நாங்கள்லாம் கூட எதிர்பார்த்தோம், அந்த பொதுக்குழுவில் ஐயா இது அறிவிப்பார்னு எதிர்பார்த்தோம். இன்னும் ஐயா கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம். இருக்கிற கட்சியினுடைய சூழ்நிலைகள், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, மக்கள் எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியினர், எங்கள் நிர்வாகிகள் அல்லது தொண்டர்கள் என்ன கூட்டணி விரும்புகிறாங்க